பட் ஆனா நிறைய பேர் வந்து இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, மாந்தி வந்து இந்த அதிர்ஷ்டத்தை தரும், அந்த அதிர்ஷ்டத்தை தரும், பணத்தை தரும், புகழை தரும், செல்வத்தை தரும். ஓகே, அவங்க 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 ஒவ்வொரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பார்த்து இதெல்லாம் வந்து நம்ம சொல்லியே ஆகணும். நிறைய பேரோட வாழ்க்கை வந்து முறை மாறி இருக்கு. லக்னத்துல இருக்கிற மாந்தி இதெல்லாம். மாந்தி அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மாந்தி. இந்த மாந்திங்கிறது வந்து என்னதான் மாந்தி? நிறைய பேர் வந்து இப்ப எல்லாம் மாந்தி 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 மாந்திங்கிறது, சிலர் என்ன சொல்றாங்க, மாந்திங்கிறது ஒரு பிளானட்டே கிடையாது, மாந்திக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. மாந்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பணத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உடையது மாந்தி. இந்த வீட்டுல இருந்தா மாந்தி வந்து இங்க இருந்தா வந்து நீங்க இந்த ஸ்தலங்கள் போங்க, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் எப்பவுமே நியர்லி வந்து நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸா புலம்பிட்டே இருக்கேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். மாந்தி இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க போக வேண்டிய முதல் ஸ்தலம் சென்னையில் இருக்கக்கூடிய திருவாலங்காடு, திருவள்ளூர் திருவாலங்காடு ஸ்தலத்துக்கு தான் நீங்க வந்து நிச்சயமா போகணும். மாந்தி வந்து அலட்சியமா விடக்கூடிய தன்மை உள்ளது கிடையாது. எந்த வீட்டுல இருக்கோ, இப்ப ராகு கேதுகள் ஒவ்வொரு வீடு சொன்ன இல்லையா, அந்த மாதிரி மாந்தியுமே ஒவ்வொரு வீட்டுல இருந்தா அது கெடுக்கும். ஆனா எந்த வீட்டுல மாந்தி இருந்தாலும் சரி, நீங்க பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு கண்டிப்பா வந்து மாந்தி இருக்கும், ஓகேங்களா? ஆனா எந்த வீட்டுல இருக்கோ அந்த வீட்டுல வந்து இப்ப வந்து மாந்தி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் அதுல சொன்ன ரூலே தான், செவ்வாய் பிளஸ் மாந்தி. ஆனா இந்த வீடையே முடிச்சு விடுறதுக்கு தான் இந்த மாந்தி வந்து ரெடியா இருக்கும். எந்த வீட்டுல இருக்கோ அதுதான் உங்களோட நோய், எந்த வீட்டுல இருக்கோ அதுதான் வந்து உங்களை வந்து ப்ராப்ளம் கொடுக்க போதுன்னு அர்த்தம். இப்ப வந்து தனுசு லக்னம், இவங்களுக்கு 10ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா இது இங்க வந்து மாந்தி இருக்கு, ஓகேங்களா? இது வந்து என்னங்க, கர்மஸ்தானம். 10ஆம் இடம் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா கர்மஸ்தானம். அப்ப அந்த இடத்துல மாந்தி இருக்கு. கால புருஷனுக்கு என்னது இது, 6ஆம் இடம். அப்ப 6-10 இந்த மாந்தி இவங்க வந்து நோயை தரலாம், வேலையில வந்து ஏதாவது ப்ராப்ளம் தரலாம். அது எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு, என்ன மாதிரி இருக்கு, இத பொறுத்து. மாந்திங்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்தலம்னாலே அது சென்னை திருவள்ளூரில் இருக்கும் திருவாலங்காடு மட்டும்தான். நீங்க அங்க போயிட்டு சனிக்கிழமையில மட்டும் வந்து பரிகாரங்கள் பண்றாங்க, அங்க போயிட்டு பரிகாரம் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரொம்ப சிவியரா இருக்கா எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்து ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா திருவாலங்காடு. ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா காளஹஸ்தி டிஃபால்ட். இது வந்து வேற ஆப்ஷன், வேற கோவில் ஒரு சேஞ்சுக்கு ஒரு 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 சும்மா வந்து ஒரு இந்த மேஷ ராசி இந்த கோயில் போங்க, ரிஷப ராசி அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரே ஸ்தலம் தான். ராகு கேதுக்கள்னா காளஹஸ்தி, மாந்தினா சென்னை திருவாலங்காடு, ஓகேங்களா? இங்க போகாம உங்களுக்கு இந்த மாந்தி தோஷ நிவர்த்தி நடக்கவே நடக்காது. மிகப்பெரிய வந்து ஒரு மாற்றங்கள் வந்து ஒரு பெரிய அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு இங்க இந்த ஸ்தலங்கள்லாம். சூரியனை ஆக்டிவேட் பண்ணுமா, திருவண்ணாமலை மட்டும்தான், அண்ணாமலையார் மட்டும்தான். சூரியனை ஆக்டிவேட் பண்ணோம்னாலே, சூரியனா என்னங்க, சூரியனை வச்சுதான் மத்த எல்லா கோள்களும் இருக்கு. அப்ப திருவண்ணாமலை போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும், என்ன ஜாதகம் தோஷ ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்க நிச்சயமா திருவண்ணாமலை போயிட்டு வரும்போது அதனாலதான் மிகப்பெரிய மாற்றங்கள். திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா அதிசயம் நிறைந்த இடம். இப்போ புதனுக்கு ஒரு ஸ்தலம் இருக்கு, குருவுக்கு ஒரு ஸ்தலம் இருக்கு, சுக்கிரனுக்கு ஒரு ஸ்தலம். ஆனால் திருவண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம். எல்லா கோள்களும் கண்ட்ரோல் ஆகக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தான், அண்ணாமலையார் தான். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி. இந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாபநாசம். ஃபர்ஸ்ட் அண்ணாமலையார், ரெண்டாவது வந்து பாபநாசம். இல்ல ரெண்டுமே ஈக்குவல்னு கூட வச்சுக்கலாம். இங்க போகாம சூரியனை வந்து நீங்க சரிப்படுத்தவே முடியாது. இந்தந்த இடத்துக்கு இந்தந்த ஸ்தலம் மட்டும்தான், வேற ஆப்ஷன். அதுக்கப்புறம் நீங்க 100 கோயிலுக்கு போங்க,
அது வந்து செகண்டரி, அது போகலாம் போகாம இருக்கலாம், நம்மளோட விருப்பம். ஆனால் சந்திரன்னா திருப்பதி தான். திருப்பதி போனால்தான் வந்து உங்களுக்கு சந்திரன்னா என்னங்க மதி, சந்திரன்னா என்ன உடம்பு, சந்திரன்னா என்னது இடது கண். சோ இந்த மாதிரியான நம்ம உடம்புல வந்து என்ன அந்த சந்திரன் கெட்டு போயிருக்குன்னா இப்ப இந்த விஷயத்துல ஏதோ ஒண்ணு கெட்டு போயிருக்கும். சந்திரன் பிளஸ் மாந்தி இருக்கு, 100% சொல்றேன் கேட்டுக்கோங்க. சந்திரன் மாந்தி இருக்கு. ஒண்ணு, இந்த ஜாதகர் பிறந்தவன மென்டல் ஸ்ட்ரெஸ்ல வந்து பயங்கர மோசமா இருந்திருப்பாங்க. நல்லா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம வெறும் சந்திரன் மாந்தி மட்டும் இணைவுல இருக்கு, அஷ்டவர்க்க பரலாம் வந்து நல்லா இருக்குதுன்னா இந்த சந்திரன் மாந்தி என்ன பண்ணும், அவங்க அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் வைஸ் மென்டல் டார்ச்சர் இந்த மாதிரி கொடுத்துரும். கெட்டு போயிருந்ததுன்னா நிறைய பேருக்கு வந்து மனநல பாதிக்கப்படுற அளவுக்கு வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகுறது. வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இப்ப நியூஸ்ல வந்து படிக்கிறோம் இல்லைங்களா, அம்மா வந்து நிறைய ஒரு அசம்பாவித செயல்லாம் செய்யறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் மாந்தி இணைவு தான். இந்த மாந்திங்கிறது எவ்வளவு சிவியருங்கிறது வந்து புரிஞ்சுக்கோங்க. சூரியன் பிளஸ் மாந்தி, சந்திரன் பிளஸ் மாந்தி, செவ்வாய் பிளஸ் மாந்தி, புதன் பிளஸ் மாந்தி, குரு பிளஸ் மாந்தி, சுக்கிரன் பிளஸ் மாந்தி, சனி பிளஸ் மாந்தி, ராகு பிளஸ் மாந்தி, கேது பிளஸ் மாந்தி. இது எது இருந்தாலும் மாந்தி எங்க இருக்கோ அங்கதான் வந்து உங்களுக்கு நோய் வரக்கூடிய அமைப்பு இருக்கு, அங்கதான் பிரச்சனை இருக்கு, அங்கதான் வந்து அது ஃபியூச்சர்ல இருக்கா இல்ல நடந்து முடிஞ்சிருச்சா, இது எல்லாமே உங்க ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும். இன்கேஸ் நடக்காம இருக்கு உங்க ஜாதகத்துல வந்து இந்த கிரக இணைவு இருக்கு, சூரியன் மாந்தியோட இருக்கு, சந்திரன், தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நீங்க எந்த ஜோதிடரையும் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் சென்னையில இருக்கக்கூடிய திருவள்ளூர் திருவாலங்காடு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துருங்க. அது எந்த மாதிரி பாதிப்பு இருக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும்னா வந்து நீங்க நிச்சயமா வந்து ஜோதிடர் அணுகலாம், இல்ல நம்ம கிட்டே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் இந்த விஷயங்கள் இருக்கும் போது நிச்சயமா, ஏன்னா எதுக்காக நம்ம திருப்பி சொல்றோம்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் அப்படி இப்படிங்கிறாங்க. நெவர். மாந்தியால ஒரு நல்ல விஷயம் கிடையவே கிடையாதுங்க. நான் வந்து நியர்லி வந்து ஒரு 15 வருஷமா நிறைய ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வந்து சொல்றேன். சும்மா ஏனோ தானோன்னு ஒரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லல. அதனால இத வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியரா வந்து எந்த ஒரு வீடியோஸ் பார்த்தோம், எந்த ஜோதிடரை பார்த்தோம் வந்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. மாந்திங்கிறது உங்களை நிச்சயமா வந்து போட்டு தள்ளதான் காத்துட்டு இருக்கு. அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சு சீக்கிரமா நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதனால நடக்க இருக்கிற பாதிப்புகள் நிச்சயமா வந்து கம்மியாகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த செவ்வாய் மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் மாந்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு 45 வயசுல வந்து ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, தசா புத்தி இதெல்லாம் வந்து ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். 45 வயசுல ஆக போகுது. நீங்க வந்து 25 வயசுலயே இல்ல ஒரு 35 வயசுன்னு வச்சுக்கோங்க, 35 வயசுல வந்து சரி பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு இதோட பாதிப்பு நடக்கக்கூடியது வந்து கண்டிப்பா வந்து நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா அந்த பாதிப்பு தடுக்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலங்களுக்கு போகிறதுல மட்டும்தான் இருக்கு. பிளஸ் வந்து உண்மையாவே வந்து நீங்க சரி பண்ணிக்கணும்னு நினைச்சா இது வந்து ஜோதிடம் பார்த்து அதை கிளியர் பண்ணி என்ன சாரத்துல இருக்கு. இந்த செவ்வாய் வந்து ஒரு சாரம் இருக்கு, இந்த மாந்தி வந்து ஒரு சாரம் இருக்கு, அஷ்டவர்க்க பரல்ல இது வந்து எவ்வளவு வீக்கா இருக்கு, இல்ல நல்லா இருக்கு, இல்ல ஓகேவா இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. மாந்தியை பத்தி மட்டும் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா, அந்த மாந்தி ராகு கேது ஒவ்வொரு கிரகமும் முக்கியம். ஆனா இது வந்து ஒரு பெரிய சதவீதத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல இருக்க ஸ்ட்ரகிள வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாந்திக்கும் ராகு கேதுக்களுக்கும் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க மக்களே. நிச்சயமா வந்து இதை சரி பண்ணுவதன் மூலமா உங்க லைஃப்ல அடுத்தடுத்து நம்ம வந்து வீடியோஸ் கண்டினியூவா கொடுத்துட்டு இருக்கிறது எதுக்குன்னா எல்லாருமே நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும். இந்த வீடியோவை பார்த்து நிச்சயமா யாரோ ஒருத்தங்க வந்து எங்கேயோ வந்து அவங்க லைஃப் மாறுது, இல்ல இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்க, அதை பார்த்து யாரோட லைஃப் மாறுது, அந்த புண்ணியமா உங்களுக்கு தான். சரிங்களா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்துல இருக்கு. மாந்திங்கிறதோ ராகு கேதுக்களுங்கிறதோ
மிக 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 கொடுமையானது, பவரானது. அதுல எல்லாமே வந்து உங்களோட 7 தலைமுறைகளுக்கு உண்டான ஒரு ஹிஸ்டரி எங்க இருக்குன்னா இந்த ராகு கேதுக்களுக்குள்ளதான் இருக்கு. மாந்தி வந்து பாத்தீங்கன்னா பிரேதங்களோட சாபம். உங்க முன்னோர்கள் என்ன மாதிரி இறந்திருக்காங்கன்றது, மோசமா இறந்திருக்காங்களான்றத சுட்டி காட்டுறதுதான் இந்த மாந்தி. இது வந்து ஒரு சல்லிய தோஷத்தை கொடுக்கக்கூடியது. நீங்க வாழக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, நோயா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த மாந்தியும் ராகு கேதுக்களும். இப்ப ராகு கேதுக்கள்னா நான் என்ன சொன்னேன், டிஃபால்ட்டா காலஹஸ்தி மட்டும்தான். வெறும் 500 ரூபாய் தான். அந்த 500 ரூபாய் கொடுத்து அங்க போயிட்டு காலையில போயிட்டு அந்த ராகு கேது பிரீத்தி பண்ணிக்கோங்க. மாந்தி வந்து சென்னை, திருவள்ளூர், திருவாலங்காட்டுல இருக்கு, அங்க போய் பிரீத்தி பண்ணிக்கோங்க. இதை பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து ரொம்ப மோசமாவாச்சும் பாதிப்பு இல்லாம இருக்கும். சரிங்களா? கிளியரா? இப்ப இதுல எதனா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இதுல எதனா டவுட்ஸ் இருக்கா? டபுள் டேப் 50 தான். டபுள் டேப் பண்ணுங்க, அப்பதான் நான் வந்து கேள்வி பதில் லைவ் பண்ணுவேன். டபுள் டேப் பண்ணுங்க, டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம வந்து நிறைய விஷயம் மக்களை, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். யார் யாருக்கு போய் சேருதோ இல்லையா, ஒருத்தராச்சும் என்னோட வீடியோ பார்த்து அவங்க லைஃப் மாறுச்சுன்னா எனக்கு வந்து சந்தோஷம் தான். சரிங்களா? அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, எடுத்துக்காதவங்க விட்டுருங்க, அவ்வளவுதான். அது இதுவுமே வந்து அவங்கவுங்க கர்மாவை பொறுத்ததுதான். அடுத்தது கேள்வி பதில் போயிடலாமா? இதுல என்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. கேள்வி பதில் வந்து தெளிவா எல்லாருக்கும் வந்து ஒரே ஒரு கேள்விதான். அந்த கேள்வியை தெளிவா கேளுங்க. குழந்தை இல்லாதவர்களும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வரீங்களா? குழந்தை இல்லாதவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் 2 பேரோட ஜாதகம் தான் போட்டு பார்க்க முடியும். சோ அதனால வந்து அவர்கள் மட்டும் அந்த கேள்வி மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு, படிப்பை பத்தி, என்ன வேலை பார்க்கணும், என்ன மாதிரியான ஒரு எனக்கு வந்து நோயா இருக்கு, இல்ல வந்து தொழில் அமைய மாட்டேங்குது, இந்த மாதிரி என்ன கேள்விகள் வேணா கேளுங்க. பிளஸ் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஒரு இதெல்லாம் போட்டு பார்த்தது தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதுல வந்து ப்ராப்பரா எல்லாத்தையுமே எடுத்து, உங்க லக்னம் என்னன்னு பார்ப்பேன், லக்னம் புள்ளி என்னன்னு பார்ப்பேன், சந்திரன் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்ப்பேன், எல்லா அதாவது உங்க லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்காரான்னு பார்ப்பேன். இந்த ஒரு செகண்ட்ல நான் இந்த லைவ் செஷன்ல எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு தான் உங்களுக்கு பதில் சொல்வேன். சும்மா வந்து லைவ் பண்றோம் ஏனோ தானோலாம் நான் வந்து சொல்லவே மாட்டேன். இந்த வாய்ப்பு வந்து கிடைக்கிறவங்க நிச்சயமா வந்து பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? வீடியோ உங்ககிட்ட நான் கேட்கறது எல்லாமே வீடியோ டபுள் டேப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வந்து லைக் பாருங்க, 200 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு 200 பேர் அப்படியே தட்டினீங்கன்னா 200 லைக்ஸ் வரும். சீக்கிரம் டபுள் டேப் பண்ணுங்க. நம்ம கொஞ்சம் கேமரா வந்து ரெடி பண்ணோம், இறக்கணும். டபுள் டேப் பண்ணுங்க, அதுக்குள்ள எத்தனை பேர் லைக் போடுறீங்கன்னு பார்க்கலாம். துரைராஜனா, துரைராஜன், ஐ ஹாவ் சரவணன். சரவணன் என்ன ஐ ஹாவ்? கிரீஷ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கிரீஷ் ஹார்ட் கொடுக்கறவங்க தேங்க்யூ, ஹார்ட் கொடுக்கறவங்களுக்கும் தேங்க்யூ. ஸோ அதாவது கேள்விகள் இருந்தா ஒரு 5 நிமிஷம் இருக்கு, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கிரீஷ் கண்டினியூவா போட்டுட்டே இருக்கீங்க. கிரீஷ் இன்னும் லைவே ஸ்டார்ட் பண்ணல, இனிமேதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா லைக் வந்து ஹார்ட் போடாதீங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா இப்படி டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைக் விடும். 200 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 200 பேர் ஒரு டபுள் டேப் பண்ணீங்கன்னா, டக்குன்னு டபுள் டேப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லைக் விடும். இங்க பாருங்க, இப்படி டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் விடும். சுமதி உதய், நன்றி நன்றி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹார்ட். நீட், தேங்க்யூ தேங்க்யூ.
மோகன்குமார், கிரீஷ், தேங்க்யூ பாருங்க. பட் ஆனா வந்து 69 லைக்ஸ் வந்து தாண்டவே இல்லை இன்னும். ஒரு டபுள் டேப் பண்ணுங்க மக்களே, இதுக்கு எந்த செலவும் ஆகாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், லோன் கூட எடுக்க வேண்டாம். ஒரு டபுள் டேப் மட்டும் பண்ணி டப்புன்னு வந்து லைக்க போட்டுட்டு பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைவ் செஷன். கிருனிஷ், ஐ லைக் இட், தேங்க்யூ. பாண்டியன், கற்பகவல்லி, கணேசன், ஹார்ட் போடுறீங்க எல்லாரும், ரொம்ப தேங்க்ஸ். ஹார்ட் கிடையாது, லைக் போடுங்க, இப்படி டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. புதுசா பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் கேமராவை இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து லைவை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க நிச்சயமா வந்து கேட்கலாம். இந்த ராகு கேதுக்கள், மாந்தி இதெல்லாம் வந்து சொன்னேன் இல்லைங்களா, இதுல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நிச்சயமா வந்து கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 6385659666 6385659666. ஓகேங்களா? அஞ்சலி முருகன், ஹாய். புவனா நாச்சியா, ஹாய். நீங்க சொன்ன கோவில் பெயர் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள் மேடம். ஐ வில் கிவ் யூ அ கிஃப்ட். தேங்க்யூ கார்த்திக். என்ன கிஃப்ட் கொடுக்குறீங்க? ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஒரு கிழமையில வந்து நீங்க பிறந்திருப்பீங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, அந்த மாதிரி ஒரு கிழமையில நீங்க பிறந்திருப்பீங்க. அந்தந்த கிழமைக்கு உண்டான கிரகம் வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த கிரகம் வந்து உங்க ஜாதகட்டத்துல லக்னத்துல இருந்து மறைவு ஸ்தானத்துல வந்து இருக்கான்னு பாருங்க. அதாவது 1, 3, 6, 7, 10, 7, 8, 10, 12 இதுல இருக்கான்னு பாருங்க. இந்த இடத்துல இருக்குதுன்னா நிச்சயமா வந்து அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். உங்களால முன்னேறவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ரகிள்டு லைஃபா இருக்கும். அதற்கான சில ஸ்தலம் சொல்லியிருக்கேன். சண்டேல பிறந்திருக்கீங்க அப்படின்னா கோதுமை தானம், உங்க எடைக்கு கோதுமை தானம் தர்றது நல்லது. முடியாதவர்கள் வந்து 1 கிலோவோ 2 கிலோவோ உங்களால எவ்வளவு முடியுதோ தரலாம். அங்க போயிட்டு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில்ல போயிட்டு அர்ச்சனை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. திங்கக்கிழமை பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில வந்து பச்சரிசி தானம் செய்யறது நல்லது. செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வந்து துவரம்பருப்பு தானம் வந்து கொடுக்கறது ரொம்ப சிறப்பு திருச்செந்தூர்ல. புதன்கிழமை பிறந்தவர்கள் பச்சை பயிறு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல. வியாழக்கிழமை பிறந்தவர்கள் கொண்டக்கடலை குருவாயூர் கோயில்ல ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வந்துருங்க. வெள்ளிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா நெய் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது, காசி விசாலாட்சி கோயில்ல. ஞாயிற்றுக்கிழமை வந்து சனிக்கிழமை வந்து பிறந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி மதுரை 18ஆம் படி கருப்பு கோவில்ல வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா?